எப்போ கிரேஸை பார்த்தாரோ அவரோட இன்டென்ஷன் எல்லாமே இப்போ கிரேஸ் மேலே திரும்பிடுச்சு. அவர் எப்படியாச்சும் ஏதாச்சும் ஒரு ஸ்டாரி சொல்லியாச்சும் கிரேஸ் அவர் கூட கூட்டிட்டு போகணும்னு நினைச்சாரு. நீங்க யோசிக்கலாம், வாய் கிரேஸ் பட் நாட் எட்வர்ட்னு. பிகாஸ் எட்வர்ட் வந்து ஒரு 18 வயசு உள்ள ஒரு பையன் அண்ட் கிரேஸ் வந்துட்டு 10 வயசு உள்ள ஒரு கேர்ள். ஆல்பர்ட்க்கு வந்து எட்வர்ட்டை வந்துட்டு சமாளிக்கிறதுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். ஏன்னா எட்வர்ட் வந்து ஃபிசிக்கலி ஸ்ட்ராங்காக இருப்பாங்க, விச் கம்பேர்ட் டு கிரேஸ் ஷி ஒன்ட் பி. நல்லாவே கதை தயாரிச்சாரு. அவர் என்ன சொன்னாருன்னா, இங்க என்னோட ரிலேட்டிவ் இருக்காங்க, அவங்க வீட்டில் வந்து ஒரு சின்ன பிள்ளைங்களாம் இருக்குங்க. ஸோ அதில் ஒரு பிள்ளைக்கு வந்து பர்த்டே பார்ட்டி செய்கிறாங்க. அதுவே கிரேஸை அனுப்பி வச்சிங்கன்னா இன்னும் நல்லா இருக்கும், கண்டிப்பாக கிரேஸ்க்கு வந்து அங்கே பிடிக்கும்னு சொல்லி அவரும் ஒரு கதை உருவாக்கியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் கிரேஸை வந்து பத்திரமா கூட்டிட்டு போயிட்டு பத்திரமா திரும்பி வந்து விட்டுருவேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ பட் ஃபேமிலியும் நம்பிட்டு கிரேஸை வந்து இந்த ஒரு கொடூரமான மனுஷன் கூட அனுப்பி வச்சிருக்காங்க. இவங்க பேரண்ட்ஸ் இருக்காங்க. இந்த ஆல்பர்ட் வந்து யார் என்னன்னு கூட தெரியாது, ஆனா எப்படி வந்து நம்பி அனுப்பியிருக்காங்க. ஆல்பர்ட்டும் ஒரு நல்ல லொக்கேஷனா சூஸ் பண்ணியிருக்காங்க. அவர் வந்து அந்த வீட்டில் ஏற்கனவே பல மர்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. மர்டர்னா என்னதுன்னா, இந்த மாதிரி பிள்ளைங்களை கடத்திட்டு போயிட்டு கூட்டிட்டு போயிட்டு பீஸ் பீஸா வெட்டி வேக வச்சு சாப்பிட்றது. ஆல்பர்ட் அங்கே போயிட்டு என்ன பண்ணியிருக்காங்கன்னா, எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு கிரேஸோட கழுத்தை வந்து நெரிச்சு கொலை பண்ணியிருக்காங்க. கொலை பண்ணிட்டோன்னே கிரேஸை வந்துட்டு சின்ன சின்னதாக பீஸ் பீஸாக வெட்டி வேக வச்சு சாப்பிட்ருக்காங்க. அது மட்டும் இல்லை, அவர் ஒரு விஷயம் கான்ஃபெஸ் பண்ணியிருக்காரு. என்னதுன்னா, கிரேஸோட மீட்டை வந்துட்டு அவர் வந்து ரொம்ப நாளைக்கு வச்சு சாப்பிட்ருக்காரு. கிரேஸ் மிஸ்ஸிங். ஸோ கண்டிப்பாக பேரண்ட்ஸ் அவங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, போலீஸை ரீச் பண்ணியிருப்பாங்க. போலீஸ் வந்துட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க, பட் த ராங் சஸ்பெக்ட். அவங்க கண்டுபிடிச்ச சஸ்பெக்ட் வந்துட்டு எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணலை, பட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவரை பிடிச்சி ஜெயிலில் போட்டுட்டாங்க. அதே மாதிரி அந்த சஸ்பெக்ட் அரெஸ்ட் பண்ணாங்களே, அவர் மேலே எந்த ஒரு தப்பும் இல்லைன்னு சொல்லி அவரை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ரொம்ப வருஷம் கழிச்சு நவம்பர் 1934 கிரேஸோட அம்மா, அதாவது எட்வர்டோட அம்மாவுக்கு ஒரு லெட்டர் கிடைக்குது. அது லெட்டர் வந்துட்டு யார்கிட்ட வந்துச்சுன்னு தெரியல. லெட்டர் படிக்கிற கிரேஸோட அம்மாவுக்கு அந்த லெட்டர் கையில பிடிக்கவே முடியல, ஷிவரிங்காக இருக்கு. அந்த லெட்டர்ல என்ன இருந்துச்சுன்னா, கிரேஸை எப்படி டீட்டெயில்டா மர்டர் பண்ணியிருக்காங்கன்னு எழுதியிருக்காங்க. லெட்டர்ல என்ன எழுதியிருக்காருன்னா, மை டியர் மிஸ்ஸஸ் பட் 1894 வந்துட்டு அவரும் அவரோட 2 ஃப்ரெண்ட்ஸும் வந்துட்டு சான் ஃப்ரான்சிஸ்கோலேருந்து சைனாக்கு வந்து ஷிப்பில் போயிருக்காங்க. அப்போ வந்து அவர் வந்து ஹாங்காங்கில் வந்துட்டு ரீச் ஆகுறாங்க. ஹாங்காங்கில் வந்துட்டு நம்ம வந்து ஒரு கடையில் போய் உக்காந்தோன்னா, நம்ம வந்துட்டு சாப்பாடு கேட்டோன்னா அவங்க வந்து என்ன மீட் செல் பண்ணுவாங்கன்னா, பிள்ளைங்களோட மீட், அதாவது ஒரு பாய் இல்லாட்டி ஒரு கேர்ளோட மீட் தான் செல் பண்ணுவாங்க. அந்த டைம் ஹாங்காங்கில் வந்துட்டு ஏழையாக இருக்காங்களே அவங்களோட பிள்ளைங்க, அதாவது 12 வயசு கீழே இருக்கிற பிள்ளைங்களை வந்துட்டு வித்துருவாங்க. அது மட்டும் இல்லை, அந்த லெட்டரில் என்ன சொல்லியிருக்காருன்னா, நீங்கள் எந்த கடைக்கு வேணாலும் போங்க, அங்கே வந்துட்டு நீங்கள் வந்து மீட் கேட்டிங்கன்னா அவங்க வந்துட்டு ஒரு கேர்ள் இல்லைன்னா ஒரு பாயோட மீட்டை தான் எடுத்துகிட்டு வந்து உங்ககிட்ட கொடுப்பாங்க. இந்த பிள்ளைங்களோட மீட் வந்துட்டு டேஸ்ட் பண்ணவே அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குமா. அண்ட் இப்படிப்பட்ட ஒரு டேஸ்ட் வந்துட்டு எங்கேயும் கிடைக்காதுன்னு சொல்லியிருக்காரு. ஸோ ஆல்பர்ட் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவருக்கு அந்த டேஸ்ட் பிடிச்சனால அவர்னால அந்த டேஸ்ட் இல்லாமல் இருக்க முடியலன்னு சொல்லியிருக்காரு. டேஸ்ட் பிடிச்சனால அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அங்கேருந்து அவர் நியூயார்க் வரும்போது 2 பிள்ளைங்களை வந்து, அதாவது 2 பாய்ஸ் வந்துட்டு கிட்னாப் பண்ணிட்டு வந்துட்டாரு. அதில் ஒரு பையனுக்கு வந்துட்டு 7 வயசு அண்ட் இன்னொன்று பையனுக்கு வந்துட்டு 11 வயசு. அந்த பாய்ஸை வந்துட்டு வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவங்கள வந்து நேக்கட்டாக இது பண்ணி அடிச்சிருக்காரு. லைக் டே அண்ட் நைட் அடிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லை, அவர் வந்து அந்த பாய்ஸ் வந்துட்டு பேர்ன் பண்ணியிருக்காங்க. லைக் ஃபர்ஸ்ட் வந்து அவர் பேர்ன் பண்ணிட்டு தான் அவர் வந்து அடிச்சிருக்காரு. அப்போதான் அந்த மீட் வந்துட்டு ரொம்ப நல்லா இருக்கும், அதாவது டெண்டராக இருக்கும்னு சொல்லி. இதெல்லாம் அந்த லெட்டரில் அவர் எழுதியிருக்காரு. அந்த லெட்டரில் பட் ஃபேமிலிக்கு அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நான் நினச்ச மாதிரி நீங்கள் எல்லாம் ஒத்துக்கிட்டீங்க, அதாவது கிரேஸை என் கூட அனுப்பி வச்சிருக்கீங்க. ஸோ நான் கிரேஸ் வந்துட்டு உண்மையால ரிலேட்டிவ் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகல, என்னோட வீட்டுக்கு, அதாவது என்னோட வீட்டுக்கு நான் கூட்டிகிட்டு போயிருக்கேன். அப்போ என்ன நடந்துச்சுன்னா, கிரேஸ் வந்துட்டு கார்டனில் ஃப்ளவர்ஸ் பறிச்சுக்கிட்டு இருந்தாங்க. அப்போது ஆல்பர்ட் வந்துட்டு அவர் மேலே போயிட்டு அவரோட சட்டையெல்லாம் கழட்டி இருக்காரு. லைக் ஹீ வென்ட் கம்ப்ளீட்லி நேக்கட். ஸோ தட் அவர் வந்துட்டு கிரேஸை சமைச்சு சாப்பிடும்போது, அதாவது கிரேஸை வந்துட்டு
வெட்டும் போது ரத்தம்லாம் அவர் மேல தெளிக்க கூடாதுன்னுக்காக அவர் என்ன சொன்னார்னா, கிரேஸை கூப்பிட்டோன்னே கிரேஸ் அவரை பார்த்துட்டு அழுந்து ஓடும் போது அவரு கிரேஸை பிடிச்சி இழுத்துருக்காரு. அப்போ கிரேஸ் அழுதுகிட்டு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் என்னோட அம்மா கிட்ட சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் கிரேஸ் கடைசியா சொன்ன வார்த்தை. ஏன்னா அதுக்கன்ட்டு ஆல்பர்ட் வந்து கிரேஸை கழுத்து நெரிச்சு மூச்சு திணற கொன்னுட்டாங்க. ஆல்பர்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, கிரேஸ் இறந்தோடனே கிரேஸ் உடம்புலேருந்து துணியெல்லாம் கழட்டிட்டு அவங்கள வந்து கட் இன்டூ பீசஸ், அதாவது சின்ன சின்ன பீஸா வெட்டியிருக்காரு. கிரேஸ் இறந்தோடனே ஆல்பர்ட் என்ன பண்ணாங்கன்னா, சின்ன சின்ன பீஸா கிரேஸை வெட்டி நல்லா சமைச்சு சாப்பிட்ருக்காங்க. அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நான் கிரேஸ் வந்து 9 நாள், அதாவது 9 டேஸ்க்கு வச்சு நான் சாப்பிட்டேன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லை, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் சாப்பிட்டதுல கிரேஸோட மீட் தான் ரொம்ப ஸ்வீட்டஸ்டான மீட்னு சொல்லியிருக்காரு. இவ்வளோ எழுதிட்டு கடைசியாக அந்த லெட்டரில் ஆல்பர்ட் என்ன எழுதியிருக்கான்னா, நான் நினச்சிருந்தா கிரேஸ் வந்து ரேப் பண்ணி கொலை பண்ணியிருப்பேன், பட் நான் பண்ணல. இப்படி தான் இருக்கு, நான் பண்ணல. ஷி டைட் வெர்ஜின். லைக் அவங்க பண்ணது தப்புன்னு தெரிஞ்சு எப்படி அந்த மாதிரி அவங்க பண்ணது தப்புன்னு தெரிஞ்சு அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு லெட்டர் எழுத முடிஞ்சிருக்கு. லைக் ஹவு கம் ஹி ஹேஸ் த ஒடாசிட்டி டு ரைட் தட் லெட்டர்? லைக் கோபமா இருக்கு. லைக் எப்படி இந்த மாதிரி ஒரு பர்சன் இருக்காங்க, லைக் இருந்திருக்காங்க. கிரேஸ்க்கு மட்டும் தான் இப்படி நடந்துச்சான்னு கேட்டா இல்லை. நான் தான் சொல்லியிருந்தேன், ஓவர் 400 கிட்ஸ்க்கு இப்படிதான் நடந்திருக்கு. இவெல்லாம் ஒரு மனுஷனான்னு கேட்டா எனக்கே தெரியல. போலீஸ் இந்த லெட்டர் யார் எழுதுனாங்கன்னு எப்படியோ கண்டுபிடிச்சிட்டாங்க. அடுத்து என்ன நடக்குதுன்னு தெரியணும்னா நீ வெயிட் பண்ணுங்க. பிகாஸ் இந்த வீடியோ வந்துட்டு ரொம்ப லாங்கா போகுது. இந்த வீடியோல என்னால எந்த வார்த்தை சொல்ல முடியுமோ அந்த வார்த்தை தான் நான் சொல்லியிருக்கேன். எந்த வார்த்தை என்னால சொல்ல முடியாதோ நான் யூஸ் பண்ணல. பிகாஸ் கொஞ்சம் சென்சிட்டிவான ஒரு வேர்ட்ஸ்லாம் இருக்கு. பிகாஸ் அந்த அளவுக்கு இந்த ஆல்பர்ட் ஃபிஷ் பண்ணியிருக்கான் வேலையை. என்னோட லாங்குவேஜில் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா, அதை ஏதாச்சும் தவறுதெல்லாம் நான் பேசியிருந்தேன்னா என்னை வந்து மன்னித்து விடுங்கள். பாய். அதான் வாழ்க்கை வர்றது கஷ்டமாக இருக்குது. வாழ்க்கை தான் கஷ்டமாக இருக்குது, இல்லை நான் தான் கஷ்டமாக இருக்கேன்னா, இல்லை என்ன கஷ்டமாக இருக்குது ஒன்றுமே புரியல. இன்னொன்று அப்போ தான் வாயில் வராது சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து அதுவும் சாத்தினா மெத்துவாக சாத்தணும், வேகமாக சாத்தக்கூடாது. ஓகே பண்ணுவார். வழக்கம் அவருக்கு வந்துட்டு மூக்கு அரிக்குது. ஆயிரும் போகி பண்டிகை தான். அப்புறம் எனக்கு வேண்டியது இருக்கு யார் இல்லைன்னு சொன்னா என்னது இது? நான் ஏதாவது இப்போ பேசும்போது இங்கிலீஷ் வராது, தமிழ் வராது, எந்த ஒரு மொழியும் என் வாயில வராது. அந்தரிக்கே நமஸ்காரம்.